மத்தவங்க நடந்து போனா வீதி வெறும் வீதி அடி நெஞ்சு அனலாகவே தீ அள்ளி ஊத்துற நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும் நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும் யூடியூப் பார்த்து அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீட்டில் எதை பற்றி பார்ப்போம்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி டிஸ்பிளே அதை பார்த்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளவர் ஓவரில் வச்சு, அதாவது ஃப்ளவர் இமேஜை வச்சு, அதுக்கு மேலே ஸ்னோ ஃபாலிங்கை வச்சு, அதுக்குள்ள ஒரு லிரிக்ஸ் அமேஷன் போட்டு எப்படி எடிட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இப்போ யாரை பார்த்தா அந்த மாதிரி தான் எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் எடிட் பண்ணி போகிறதுக்காண்டி உங்களுக்கு டுட்டோரியல் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராமில் ரொம்ப வந்திருக்கும். இதேமாதிரி ரொம்ப வீடியோ ஃப்ளவர் இமேஜை வச்சு கீழே ஒரு லிரிக்ஸ் அனிமேஷனை போட்டு எடிட் பண்ணி போகிறாங்க. பார்க்க நல்லாவும் நீட்டாகவும் இருக்குது. ஸோ அது போக நான் அதில் வந்து கொஞ்சம் 3 டிஃப்ரெண்ட் கொடுத்துருவேன். 3 டிஃப்ரெண்ட்டில் வந்து ஸ்னோ ஃபாலிங் ஓவரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, பார்ட்டிகள்வாங்க. அது வந்து 3 விதமாக இருந்திருக்கும். அது கீழே லிரிக்ஸ் அனிமேஷனும் 3 டைப்பாக இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் நான் எப்படி எடிட் பண்ணி உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது போக பேக்ரவுண்ட் இமேஜ் இருந்துச்சு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு கலெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ கண்டிப்பாக அதை போடுறேன். பேக்ரவுண்ட் இமேஜ் கலெக்ஷன் வந்து அப்படி நான் போடுறேன். அது நான் ஒரு 50 இமேஜ் வச்சுருக்கேன் நினைக்கிறேன், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து நான் பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுக்கல. ஸோ உங்களுக்கு என்ன சொல்லுங்கள், நான் மொத்தமாக கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 டைப் ஆஃப் லிரிக்ஸ் அனிமேஷன், அந்த 3 டைப் ஆஃப் ஸ்னோ ஃபாலிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்படி எடிட் பண்ணி நம்ம செட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இது வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிருக்கு. ரொம்ப ஈஸியானதான். ஸோ நீங்களும் இதேமாதிரி நம்ம போஸ்ட் எடிட் பண்ணி போகலாம். ஸோ வேறு லெவலில் ரீச் ஆகும். அதுக்காண்டி உங்களுக்காண்டி அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ அப் டு எண்ட் வரை ஸ்கிப் பண்ணால் மட்டும் பார்த்து ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் அலைட் மோஸ்ட்லி ஆல்ரெடி பேக்ரவுண்ட் செட் பண்ணி 3 லிரிக்ஸ் செட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அதில் உங்களுக்கு சிம்பிளாக லிரிக்ஸ் அனிமேஷனை போட்டு அந்த ஓவரில் எஃபெக்ட் அதெல்லாம் போட்டு சிம்பிளாக வேலையை முடிச்சிட்டேன். ஸோ அதனால தான். ஸோ நீ வீடியோ அப் டு எண்ட் வரை ஸ்கிப் பண்ணால் மட்டும் பார்த்து ஈஸியாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் அந்த வீடியோக்குள்ளே ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ தர நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சரி, இப்போ நான் அலைட் மோஸ்ட்டில் எடிட் பண்ணிருக்கேன், அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். அதாவது இந்த பார்த்தீங்களா, இது வந்து நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிட்டேன். அதாவது என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் இமேஜ் போட்டு ஆடியோ போட்டு லிரிக்ஸ் எழுதி வச்சுருக்கேன். வேறு ஒன்றுமே பண்ணல, 14 வச்சிடும். ஸோ நான் எதுக்கு எடிட் பண்ணி வச்சேன், வீடியோ லென்த்தாக போகும், ஷார்ட்டாக முடிக்கிறது வேண்டியதான். ஸோ இது மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி. நான் ஒன்றுமே பண்ணல. இதில் பேக்ரவுண்ட் இமேஜ் இம்போர்ட் பண்ணிட்டு ஆடியோ போட்டுட்டு லிரிக்ஸ் எழுதி வச்சிருக்கேன். அவ்வளோதான். இது போக இதில் வந்து 3 டைப் ஆஃப் ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த ஃபாண்ட் 3 டைப் ஆஃப் ஃபாண்டோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடைச்சோம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டும் கொடுக்கல, உங்களுக்கு வேணா சொல்லுங்கள். மொத்தமாக ஒரு கலெக்ஷன் இருக்குது, அதை நான் அப்லோட் பண்ணிடுறேன் தனியாக ஒரு வீடியோவே. ஸோ அது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுற பொறுத்து இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு அனிமேஷன் இருந்திருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்களா, அந்த எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன், எஃபெக்ட் போய்க்கிறேன், ஆட் எஃபெக்ட் போய்க்கிறேன். இதில் போய்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டு வாங்க. டெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் டிஜெண்ட் அப்படியே விட்டுருங்க. பேசுவாங்க. பேசு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கீ நியூஷனு, அதாவது கொஞ்சம் முடியறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கீ நியூஷன், அதாவது லிரிக்ஸ் முடியறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு கீ நியூஷன் கொடுத்துவாங்க. ஸோ ஸ்டார்டிங் நியூஸில் போய் எவ்வளோ வேல்யூ செட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 22.5 வெயிட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் நியூஸில் வந்து 22.5. ஸோ இந்த வேல்யூ கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 22.5 அவ்வளோதான். செகண்ட் வேல்யூ போங்க. செகண்ட் வேல்யூவில் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா -96.0. ஸோ அதை கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. -96.0 -96.0 கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, காம்பனண்ட் இருக்கும், லெட்டர்லேயே விட்டுருங்க. ஆங்கர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது காம்பனண்ட்டாக மாற்றிக்கோங்க. ஆங்கர் வந்து லேயரில் இருக்கும், அது காம்பனண்ட்டாக மாற்றிக்கோங்க. அடுத்த ஆங்கிள் எல்லாம் விட்டுருங்க. ஸ்கேலு வாங்க. ஸ்கேலில் வந்து என்ன எவ்வளோ வேல்யூ செட் பண்ணி வந்தீங்கன்னா 2.15 2.15 இந்த வேல்யூ கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வேல்யூ கரெக்டாக செட் பண்ணிட்டாலும் அந்த வேறு அனிமேஷன் வந்து பெர்ஃபெக்டாக கிடச்சிரும். ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ஸ்ட்ரெச்சு வாங்க. ஸ்ட்ரெச்சில் வந்தீங்கன்னா 0ல் இருக்கும், 0.64 வச்சுக்கோங்க கரெக்டாக. ஸோ ஸ்ட்ரெச் வந்து 0.64. ஆல்பா இருக்குது பார்த்தீங்களா, 0ல் இருக்கும், அது -1000 வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும். -1000 வச்சுருங்க. அடுத்து கீழே வாங்க. ஈஸின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது +100. ஈஸ் அவுட் வந்து -100 வச்சு விட்ருங்க. அவ்வளோதான். அடுத்து ஓவர்லுப் வாங்க. ஓவர்லுப் வந்து 0ல் இருக்கும், அது வந்து 300 வச்சுக்கோங்க. ஸோ 300 கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. 300 ஸோ கரெக்டாக செட் பண்ணால் முடிஞ்சு. அது சேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஸ்கொயரில் இருக்கும். நம்ம ஸ்மூத்தாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். இந்த நீ பார்த்தீங்கன்னா நீ ஃப்ரீயில் பார்த்துட்டு அப்படியே கிடச்சிருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது ஒரு லிரிக்ஸ் அனிமேஷன் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த எஃபெக்ட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த ஒரு 3 எக்ஸாம்பிள், அதாவது இந்த 3 லிரிக்ஸ் அனிமேஷனையும் ஒரு பேக்ரவுண்டு இந்த இமேஜெலாம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு கலெக்ஷனாக அடுத்த வீடியோவில் போகலான்னு இருக்கேன். அது எப்படி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறத பொறுத்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுவேன். எக்ஸாம்பிள் லிங்க் வந்து அதில் வந்துடும். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணி நான் கண்டிப்பாக போடுவேன். ஸோ அவ்வளோதான். ஃபஸ்ட் லிரிக்ஸ் முடிஞ்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, செகண்ட் லிரிக்ஸ் எடிட் பண்ண போகிறோம்.
செகண்ட் அனிமேஷன் கொடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா செகண்ட் இதை கிளிக் பண்ணி நான் வந்து ஒரே இதில் எடிட் பண்ணியிருக்கேன் 3 இது. ஆனால் நீங்கள் ஃப்ரீயில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருந்துக்கும். ஸோ நான் தனித்தனி வீடியோ எடிட் பண்ணி போட முடியாது. ஸோ நான் 3 இது ஒரே இதில் சொல்லி காட்டுறேன். நீங்கள் கூட தனித்தனியாக எடிட் பண்ணி போடலாம், அது உங்கள் சாய்ஸ். ஸோ நான் ஒரு சொல்லி கொடுக்காண்டி நான் 3 இது ஒரே இதில் முடிச்சிடுறேன். ஸோ நீங்கள் எப்படினா எடிட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நான் எஃபெக்ட் போய்க்கிறேன், ஆட் எஃபெக்ட் போய்க்கிறேன். இதை விட ரொம்ப சின்ன எஃபெக்ட் தான், அந்த 2 எஃபெக்ட்டுமே அந்த தான் கொஞ்சம் பெருசு. ஸோ இது ரொம்ப சின்ன வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சோம். ட்ராயிங் ப்ராசஸ்ன்றோம். ஸோ ட்ராயிங் நெச்சு போங்க, அதில் போய்ட்டுனா ட்ராயிங் ப்ரோக்ரஸ்ன்னு ஒரு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணி விட்டுருங்க. கிளிக் பண்ணி என்ன பார்த்தீங்கன்னா எண்டு வாங்க. எண்டுக்கு வந்து ஸ்டார்டிங் ஒரு கீனிஷன் கொடுங்க. அடுத்து மிடில், அதாவது முடிகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு கீனிஷன் கொடுங்க எண்டில் வந்துட்டு. ஸோ மிடில் வந்து ஸ்டார்டிங் போய்க்கோங்க. ஸ்டார்டிங் போய்ட்டு 0 வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ ஸ்டார்டிங் போய்ட்டு 0 வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதில் வந்து நான் இன்னொரு ஃபாண்ட் போட்டிருப்பேன். அது வந்து கொஞ்சம் லெட்டர் வந்து கொஞ்சம் ஸ்டைலாக இருந்திருக்கும். அதுக்கு அந்த ஃபாண்ட் செட் ஆகும். நான் ப்ரீவில் போட்ட ஃபாண்டை பார்த்து செட் பண்ணி அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் அவ்வளோதான், வேறு லெவலில் முடிஞ்சு. ஸோ அவ்வளோதான், அந்த 2 எஃபெக்ட் சொல்லி கொடுத்தேன். அடுத்து 3வது எஃபெக்ட் ரொம்ப ஈஸி அதுவும். ஸோ எஃபெக்ட்டுக்கு 3வது லிஸ்ட் கிளிக் பண்ணி எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போய்க்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வாங்க. டெஸ்ட் வந்தீங்கன்னா டெஸ்ட் ப்ரோக்ரஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி என்ன கேட்கணும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணி விட்டுருங்க. கிளிக் பண்ணி எண்டு வாங்க. எண்டுக்கு போய்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீனிஷன் கொடுங்க. அடுத்து முடிகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு கீனிஷன் கொடுங்க. ஸோ ஸ்டார்டிங் கீனிஷன் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா வேலையை வந்து 0 வச்சுக்கோங்க. ஸோ 0 வச்சுன்னா முடிஞ்சு. ஸோ எல்லாமே வந்துருக்கும். இதுக்கப்புறம் கீழே கர்சர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ரொம்ப டைப் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு என்ன செய்யணும்னா நீங்கள் என்ன செய்யணும் கிளிக் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து வந்திருக்கும் அந்த லைன் மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கா. ஸோ இது நீங்கள் என்ன தான் கிளிக் பண்ணாது வந்து உங்கள் சாய்ஸு. ஸோ இது நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ சும்மா அந்த இதை வச்சுருக்கிறேன் இப்போ. ஸோ இது உங்களுக்கு எதனாலும் செட் பண்ணிக்கலாம். அடுத்து கீழே வந்து பிளிங்க் க்ரூசர்னு இருக்கும், அதாவது வந்து அமந்தமாக தெரியும். ஸோ அதுக்கு தான் இது பார்த்தீங்கன்னா தெரியும், அமந்தமாக தெரியுதா, இது ஆன் பண்ண முடியும், இது உங்கள் சாய்ஸு. ஸோ அவ்வளோதான் அந்த 2 எஃபெக்ட்டில். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 எஃபெக்ட் நான் சொல்லி காமிச்சிட்டேன். இந்த இது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ரீச் ஆகலாம், செம்மையாக இருக்குது சிம்பிளாக. ஸோ இது போக நீங்கள் வேறு எஃபெக்ட்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் சாய்ஸ். இந்த 3 எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு, அதனால் அவர் சொல்லி கொடுக்க தோணுச்சு, நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இந்த 3 எஃபெக்ட் முடிஞ்சு. இது போக நான் வந்து வேவ் எஃபெக்ட் இருந்திருக்கோம், ஃபஸ்ட்டு வேவ் எஃபெக்ட் போட்டுருந்துருக்கேன் ஒரு இதில். ஸோ அது என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா வேவ் எஃபெக்ட் சொல்லி காமிச்சேன். அதுவும் போடனா போட்டுக்கோங்க, அது உங்கள் சாய்ஸ். ஸோ அதை நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அதுக்கு என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போய்க்கிறேன். ஆட் எஃபெக்ட் என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வார்ப் பண்ணுறதுக்கு அதை கிளிக் பண்ணுங்கள். நான் கிளிக் பண்ணிட்டு கீழே வாங்க, அதில் வேவ் வார்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணால் ஸ்டாண்டர்ட் செட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விட்ருங்க. கிளிக் பண்ணிட்டு வேவ் வார்ப்பை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, பேஸ்ட்டில் போய் ஸ்டார்டிங்கில் ஒரு கீனிஷன் கொடுங்க, லிரிக்ஸ் எண்டிங்கில் ஒரு கீனிஷன் கொடுங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு கீனிஷன், லிரிக்ஸ் எண்டிங்கில் கீனிஷன். எண்டு கீனிஷனில் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா 3.27 வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ 3.27 3.27. ஸோ நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ஆங்கிள் 0ல் இருக்கட்டும், விட்டுருங்க. ஸ்பேஸிங் வந்து 20ல் இருக்கும், அது 23.5 23.5 வச்சுக்கோங்க கரெக்டாக. ஸோ ஸ்பேஸ் வந்து 23.5 வச்சுக்கோங்க. அடுத்து மேக்னிடியூட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து 4.0ல் இருக்கும், அது வந்து 0.5 செட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து கீழே வாங்க, வார்ப் ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது 90ல் இருக்கும், அப்படியே விட்டுருங்க. அடுத்து மேக்னிடியூட் இருக்குது பார்த்தீங்கன்னா 0ல் இருக்கும், இது வந்து 100 மாற்றிக்கோங்க. மேக்னிடியூட் 100 மாற்றிக்கோங்க. ஸ்பேஸிங் 0ல் இருக்கட்டும். ஆங்கர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து 0.50ல் இருக்கும், அது 1.00 மாற்றிக்கோங்க. ஸோ கரெக்டாக முடிஞ்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயில் பார்த்த எஃபெக்ட் கிடச்சிருக்கும். ஸோ அந்த வேவ் எஃபெக்ட் வந்து நீங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணாமல் விடலாம் இருக்கலாம். இது நல்லா இருக்கும், போடனா போட்டுக்கோங்க, போடாமல் விடலாம், அது உங்கள் சாய்ஸ். உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ சாம்பிள் சொல்லி காமிச்சா நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற பொறுத்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் சாய்ஸ். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்டு வீடியோ வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொஞ்சம் மூவியில் இருக்கும், அது எப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன். இது நீங்கள் போடுறதும் போடாதும் உங்கள் சாய்ஸ். போட்டுக்கோங்க, போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ நான் சொல்லி காமிச்சிட்டு நீங்கள் எப்படி செஞ்சுக்கலாம். ஸோ நான் பேக்ரவுண்ட் வீடியோ கிளிக் பண்ணிக்கிறேன். சரி, பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போய்க்கிறேன். இதில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போங்க. அதை போய்ட்டுனா பல்சேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் ஃப்ரீக்வன்சி வந்துன்னா 2.00 இருக்கும், 0.95 வச்சுக்கோங்க. அது ஸ்ட்ரிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து 90ல் இருக்கும், அது ஒன்றும் வந்து வச்சுக்கோங்க 1.00. அடுத்து க்ரோ இருக்குது பார்த்தீங்கன்னா, க்ரோ வந்து எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 1.10ல் இருக்கும், 1.05 கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க, 1.05. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். எதுவுமே நீங்கள் செஞ்சு போனதில் விட்டுருங்க. மறுபடியும் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஆட் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போங்க. அதில் போய்ட்டு ஆஸ்கிலேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி விட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்கை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அதில் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் இருக்கும் 45ல் விட்டுருங்க. ஃப்ரீக்வன்சி இது 0.95, இதில் ஃப்ரீக்வன்சி வந்து 0.95. அடுத்து மேக்னிடியூட் வந்து 25ல் இருக்கும், இது வந்து 10ஆக மாற்றிக்கோங்க. மேக்னிடியூட் வந்து 10ஆக மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணுறது கொஞ்சம் பேக்ரவுண்ட் இமேஜோட சைஸை வந்து கொஞ்சம் கூட்டுறமாக இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக கூட்டிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ப்ரீயில் பார்த்தது எல்லாம் கிடச்சிருக்கும். ஸோ இது செம்மையாக இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இதேமாதிரி நீங்கள் ரொம்ப எடிட் பண்ணி போகலாம், வேறு லெவலில் இருக்கும்.
ஸோ நான் முதல்ல சொல்லிட்டேன், பேக்ரவுண்ட் இமேஜ் வேணும்னா கீழே சொல்லுங்கள். பேக்ரவுண்ட் இமேஜோ லிங்க் வேணும்னா இப்போ அதாவது XML லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் கீழே அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இதுவரை எல்லாம் முடிஞ்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப் இருக்கும் என்கிட்ட, அதாவது ஸ்னோ ஃபாலிங் எஃபெக்ட், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 3 வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சா மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ப்ளஸ் தான் எனக்கு பண்ணி இமேஜ் வீடியோ போய்ட்டு நான் அதாவது எடிட் பண்ணி இப்போ தான் வச்சேன், அதனால் இங்கேயே இருக்குது. ஸோ நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இந்த வீடியோவில் இந்த வீடியோ தான். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் லைட்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த பேரில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்னோ வேலி எஃபெக்டோட இது வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ இது வந்து 3 டைப்பாக இருந்திருக்கும். நான் முதல்ல சொல்லியிருந்தேன் 3 டைப் இருக்குது. இதில் வந்து நான் 3 டைப்பும் கீழே லிங்கில் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேறு லெவலில் நீங்கள் எதனால் எப்படி பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், வேறு லெவலில் கிடச்சிடும். ஸோ இது மொத்தம் 3 டைப் இருக்கும், கீழே லிங்கில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு 32 செகண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ காங்கலன்னா 2 பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். இதேமாரி 3 டைப் இருக்குது. லிரிக்ஸ்லேயே 3 டைப் இருக்குது. எல்லாமே 3 டைப்பில் இருக்கும். வேறு லெவலில் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். ஸோ நீங்கள் எப்படினா எடிட் பண்ணிக்கோங்க, அது உங்கள் சாய்ஸ். எல்லாத்தையும் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தா நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் ஒரு ஃபார்டர் ஃப்ரேம் ஆர்டர் பண்ணியிருப்பேன், அதாவது 4:5 ஃபார்டரு. ஸோ அதான் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் கிளிக் பண்ணி இமேஜ் வீடியோ போட்டு இப்போ தான் நான் எடிட் பண்ண பழைய வீடியோவில் போட்டிருந்தேன், அதை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன் இப்போ. ஸோ இம்போர்ட் பண்ணி தான் இந்த தடவை ட்ராக் பண்ணிட்டுக்கோங்க. ஸோ இதோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும். இது போட்டு பார்த்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் போடனா போட்டுக்கோங்க, உங்கள் சாய்ஸ். ஸோ நான் டவுன்லோட் பண்ணி லிங்கே கொடுக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணால் பண்ணிக்கோங்க, உங்கள் சாய்ஸ் தான். ஸோ இது பார்க்க நல்லாயிருக்கு, உங்களுக்கு பார்த்தனால தெரியும், நீட்டாக இருக்குது. ஸோ இது நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, அது எல்லாமே உங்கள் சாய்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் யூஸ் பண்ண அனைத்து வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சா மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் XML லிங்க் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோ போடுறேன், அது ஒரு 5 வீடியோ மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் கலெக்ஷன்லாம் வச்சுட்டு நான் போடுறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் போடுற பொறுத்து தான் இருக்குது, நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான், ஃபுல்லாக முடிஞ்சு. இதுக்கப்புறம் வாட்டர் மார்க்கை இம்போர்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னு நினச்சா லைக் பண்ணி விட்டு இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுற பொறுத்து கமெண்ட் பண்ணுற பொறுத்து அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாதிரி இன்னொரு 2 விஷயம் பார்க்குறேன். பாய், ஹேவ் எ நைஸ் டே.